கயல் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா வந்து இங்க தர்மலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி குடுத்துட்டாருங்க. ஸோ இவ்ளோ நாள் வரைக்கும் எங்கடா அவர் போயிருந்தாரு அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வழியா வந்து அந்த ஆள் வந்து உள்ள வந்துட்டாரு. சரி ஓகே. ஏன்னா இவ்ளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கயலுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே வந்து அவருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தெரியாமலாம் இருக்காது. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள வந்தவரு நம்ம கயலுக்கு புதுசா ஒரு ஆலோசனை வந்து குடுத்துருக்காருங்க. ஸோ அத பயன்படுத்தி நம்ம கயல் வந்து இப்போ இலையில தேடுற ஒரு பிளான்ல தான் இறங்கியிருக்காங்க. அப்பாடா! இப்ப தான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வழியா இவங்களுக்கு புத்தி வந்துச்சா என்னன்னு தான் வந்து தோணுது. ஏன்னா இவ்ளோ நாள் வரைக்கும் எழில வந்து தேடவே இல்ல எங்கேயுமே. அவரா வந்துருவாரு, வந்துருவாருன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் பாலு வந்து உண்மைய சொன்னதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, யாருமே போயிட்டு எதுவுமே வந்து தேடாம தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில இப்ப வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த பிரச்சனைலாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு கோயிலுக்கு போயிருந்ததா வந்து சொல்லுவாங்க. அண்ட் வழக்கம் போல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யாரு இந்த பெரியம்மா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பாயிண்ட்டுக்கு ஏதாவது பேசணும் இல்லையா? எப்ப பார்த்தாலும் அவங்கள பொறுத்தவரைக்கும் கயல் குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ காமாட்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கலாம் எதுக்கு உயிரோட இருக்கீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இத கேட்டு நம்ம கயல் வந்து அந்த பொம்பளைய போட்டு லெஃப்ட், ரைட் வாங்கிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெரியப்பா குடுப்பாரு ஐடியா. நீங்க வந்து கண்டிப்பா வந்து நிச்சயமா வந்து அந்த எலில வந்து அடிச்சு போட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த பகுதியில போயிட்டு விசாரிச்சு பார்த்தா, நிச்சயமா வந்து மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது விஷயம் தெரியுமே! நீங்க ஏதாவது போயிட்டு விசாரிச்சு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல பெரியப்பா நாங்க எங்கேயுமே போயிட்டு விசாரிக்கல. ஸோ எங்களுக்கு இந்த விஷயம் இப்ப தான் வந்து தெரியவே செஞ்சுச்சு. அது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றது வந்து நம்ம கையலுக்கு சரி அப்படின்னு படுது. நீங்க சொல்றதும் சரிதான் பெரியப்பா. ஒரு வேள அப்படி கூட நம்ம போய் தேடினா ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையல் பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து எடுத்தாம் பாரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே கிளம்புறாங்க. இவ்ளோ நாள் வரைக்கும் வராத ஒரு வீரம், விவேகம், வேகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து வந்திருக்கு நம்ம கையலுக்கு. ஸோ, அதனால நம்ம கையில் வேகமா வண்டி எடுத்துட்டு வந்து போறாங்க. கரெக்ட்டா வந்து அந்த எலில அடிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல போய் பார்க்கும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பை போடுற ஒரு இடமா தான் இருக்கு. ஸோ, அந்த இடத்துல ஒரு குப்பைக்காரவங்க வந்து பெரக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, நம்ம கையில் வந்து அந்த இடத்துல நின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த குப்பைக்காரம்மா வந்து கேட்குறாங்க, இந்த மாரி வந்து, "நீ எதுக்கும்மா இங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் எலில அவங்க பார்த்துருக்காங்க போல இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் கையில் ஃபோட்டோ காட்டி, இந்த மாரி எலில வந்து இந்த இந்த ஆள் தான் அப்படிங்கிற மாரி காட்டும்போது, இந்த தம்பிய நான் பார்த்தேன்ம்மா. எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து இந்த தம்பிய யாரோ அடிச்சு போட்டு மண்டைய உடைச்சு ரத்தமா வந்து அவர் வந்து இங்கே தான் கிடந்தாரு. எங்க ஆளுக தான் வந்து கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட கையலுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கரமா வந்து இருக்கு மனசுக்குள்ள. ஸோ ஒரு வழியா நம்ம எளில வந்து நெருங்கிட்டோம் போல இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து நெனைக்கிறாங்க. ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸ் மட்டும் சொல்றாங்க. இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம கயல் ஒர்க் பண்றாங்க. ஸோ இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்களோ, அங்கே தான் வந்து இந்த எலில வச்சிருக்காங்க. பட் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கயலுக்கு அது தெரியவே தெரியாது. மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தீபிகா ரொம்பவே கிரிமினலா யோசிச்சு, ஸோ எழில் பேர குடுத்தா கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலா பேர மாத்தி வந்து குடுத்து வச்சிருப்பா. அதனால தான் வந்து எழில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூட யாருமே வந்து அப்படி இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. ஸோ தீபிகா வந்து பிளான் பண்ணி தான் இது எல்லாமே வந்து பண்ணி வச்சிருப்பா. ஒரு பக்கம் சிவசங்கரி பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல வந்து இருப்பாங்க. ஸோ அந்த கயல வந்து நம்ம கண்டிப்பா மறுபடியும் அழிச்சே ஆகணும். அந்த கயல உயிரோட விட்டு வச்சா அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு பிளான் பண்றா இந்த சிவசங்கரி. அதனால பார்த்தீங்கன்னா, தீபிகாவ வந்து பார்த்தீங்கன்னா, கூப்ட்டு வந்து பேசுறாங்க. இந்த மாரி நான் வந்து உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அசால்ட்டா விட்றாத. அந்த கயலோட கதைய மொத்தமா வந்து முடிச்சிறணும். எக்காரணத்த கொண்டும் எழில அவன் நெருங்கிடவே கூடாது. அந்த விஷயத்துல நீ ஒரு கண்ணுக்கு வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க ஆன்ட்டி. உங்கள வெளில எடுக்கிறதுக்கு தான் எல்லா விஷயமுமே வந்து லாயருமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரத்துல உங்கள வெளில எடுத்துருவாங்க. மத்த விஷயத்த நீங்க பார்த்துக்காதீங்க. எழில நான் பார்த்துக்கிறேன். அந்த கயல் எப்பயுமே எழில நெருங்கவே மாட்டா. அதுக்கு நான் கேரண்டி. நீங்க எத பத்தியும் நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த கயல அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத கூட நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க நல்லபடியா வெளில வாங்க. மத்தத நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபிகாவும் வந்து சொல்லிர்றாங்க. ஸோ எத்தன தடவ பட்டாலும் வந்து திருந்தாத ஜென்மங்கள் அப்படிங்கிறது கரெக்ட்டா தான் இருக்கு. இந்த சிவசங்கரியா இருக்கட்டும், அப்புறம் வேதவள்ளியா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே குட்டையில ஊறுனவைங்க தான். என்னமோ தெரியல, இதுக்கு முன்னாடி இந்த பெரியப்பா வந்து பயங்கர வில்லனா இருந்தாரு. இப்ப அவரு ஒரு வழியா திருந்தி நல்லவரா மாறிட்டாரு. ஆனா, அவங்க பொண்டாட்டி வடிவு இன்ன வரைக்கும் திருந்தவே கிடையாதுப்பா. எப்ப பார்த்தாலும் இன்னும் அதே ஒரு கேவலமான புத்தியோட தான் திரிஞ்சுகிட்டு இருக்கா அந்த பொம்பள. ஸோ, அவளுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆப்பா வந்து வப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவ வந்து திருந்துவான்னு நெனைக்கிறேன். ஸோ, இந்த வேதவள்ளிகிட்டயும் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவி போயிட்டு பயங்கரமா சவுடாலாம் பேசி சவால்லாம் வந்து விட்டுருப்பா. இதுவரைக்கும் பார்த்த தேவிக்கும், இப்ப பார்த்த தேவிக்கும் நெறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. உண்மையிலே இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த குண்டு பொம்பளை வந்து தேவிய வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கேவலமா பேசுவா. அவள பேசுறது மட்டும் கிடையாது. அவங்க குடும்பத்த பத்தி ரொம்ப கேவலமா, தரைகுறைவா பேசி, "நீங்கலாம் இந்த மாரி குடும்பம் தான. எதுக்கு நீ உள்ள வந்த?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுவா. ஆனா தேவி வந்து ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. "ப்ளீஸ் அத்த என் குழந்தைய பார்க்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த வட்டம் அந்த மாரி எதுவுமே சொல்லாம, ஸோ வேதவள்ளிக்கு எப்படி சொன்னா புரியுமோ, அந்த மாரி பதிலடி குடுத்துட்டு தான் நம்ம தேவி வந்து குழந்தைய போய் பார்த்துருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. விக்னேஷ்க்கு வந்து கால் பண்ணவும் முடியல. ஏன்னா, அந்த ஆள் வந்து ஊர்ல இல்ல போல இருக்கு. ஸோ, அதனால எதுவுமே பண்ண முடியாம நம்ம வேதவள்ளி வந்து அப்படியே வாயடைச்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. என்னடா இவ வேற சொன்னத கேட்கவே மாட்டேங்கிறா. கோர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாம அப்படியே இருக்காங்க. ஸோ, உடனே கிளம்பும்போது நம்ம தேவி சொல்லிடுறாங்க, "இதுக்கப்புறமும் நான் அடிக்கடி என் குழந்தைய பார்க்கறதுக்கு இந்த வீட்டுக்கு வருவேன். ஆனா, உங்கள பார்க்கறதுக்கோ, இல்ல உங்க புள்ளைய பார்க்கறதுக்கோ, இல்ல இந்த வீட்ல எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறதுக்காகவோலாம் வந்து கிடையாது. தேவையில்லாம நீங்களா இந்த மாரி ஏதாவது கட்டுக்கதையா உங்க புள்ளைகிட்ட சொல்லிடாதீங்க. நான் வர்றது என் புள்ளைய பார்க்கறதுக்காக மட்டும் தான். என் புள்ளைய எப்ப எனக்கு பார்க்க தோணுதோ, நான் அப்பலாம் வருவேன். வந்து என் புள்ள கூட இருந்துட்டு தான் நான் போவேன். அத தடுக்கிறதுக்கு இந்த வீட்ல யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அதையும் மீறி நீங்க அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த விஷயத்த நான் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் எல்லாமே நஷ்டம். இத மனசுல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம தேவி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ என் முன்னாடி வந்து நின்னு பேச தயங்குறவ, இப்போ வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா. இவலாம் எனக்கு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவ்ளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்காளா? இவள நான் என்ன பண்றேன்னு பாரு! இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேதவள்ளி மனசுக்குள்ள பயங்கரமா வந்து அப்படியே பொசுங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இத தேவிக்கும் நல்லா புரியுது. என்ன உங்க மனசுக்குள்ளேயே வந்து என்ன பத்தி நினைக்கிறீங்களா? என்னடா இவ நம்ம முன்னாடி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காளே! இவளுக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு? இவலாம் நம்ம முன்னாடி நின்னு பேசுற ஆளா? அப்படின்னு உங்களுக்கு மனசுல தோணுமே கரெக்ட்டா? அப்படிங்கிற மாரி நம்ம தேவி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா கேட்கிறா. இத பார்த்த வேதவள்ளிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. உங்கள பத்தி எனக்கு இன்னமும் தெரியும். இத விட அதிகமாவும் தெரியும். நீங்க எப்பேர்ப்பட்டவங்க? நீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்க? உங்களால என் வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கு? அப்படிங்கிறத கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க உங்களோடயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமும் என்கிட்ட நீங்க அந்த மாரி பழையபடி நடந்துக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து பண்ற எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கிற தேவி வந்து இப்போ இருக்கிற தேவி கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கர மாஸா வந்து நம்ம தேவி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா, இத தான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அந்த வேதவள்ளிக்கு ஒரு பயங்கரமான பதிலடி குடுக்கணும். வேதவள்ளிய பேசவே விடக்கூடாதுன்னு நெனச்சோம். இப்போ கரெக்ட்டா வந்து தேவி அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ ஒரு வழியா பேசிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவியுமே வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் வேதவள்ளிக்கு பார்த்தீங்கன்னா, வயித்தெரிச்சல் தாங்க முடியல. இவ போயும் போயும் என்னைய வந்து இவ்ளோ பேச்சு பேசிட்டாளே! இவளெல்லாம் என்ன பண்றேன்னு பாரு! இன்னொரு தடவ புள்ளைய பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வருவல்ல, அப்போ இருக்குடி உனக்கு. என் புள்ளைய வச்சு உன்ன நான் கழுத்த பிடிச்சு வெளிய தள்ள வைக்கல, என் பேரு வேதவள்ளி கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கர டெரர் பீஸ் மாரி வந்து இந்த வேதவள்ளி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் புதுசா பார்த்தீங்கன்னா, இந்த சக்தியோட கதை வந்து வேற மாதிரி போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே இவிங்க கதையே வந்து ஒரு மாதிரியா இருக்கிறதுக்கு, இதுக்கு பத்தாம வந்து நம்ம கையலுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு, ஹெல்ப் பண்ணிட்டு சும்மா போகாம, இப்ப அவளுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனியா ஒரு கதை ட்ராக் வந்து போய்க்கிட்டு இருக்கு. புதுசா பார்த்தீங்கன்னா, சிவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள வந்து இன்ட்ரோ குடுத்துட்டு, அவர் வந்து சக்தி பின்னாடி சுத்துற மாரி, சக்திய வந்து லவ் பண்ற மாரிலாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது வந்து தேவையில்லாத ஒரு போர்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து இப்போ அந்த சீரியலுக்கும் அங்க நடக்கிற அந்த கதைக்கும் வந்து இவங்களோட கதைக்கும் ரொம்பவே வித்தியாசம் அதிகமா இருக்கு. நல்லா சீரியஸா போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்களோடத பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் வந்து காமெடி பண்றேங்கிற பேர்ல லவ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில நம்ம கையலுக்கு சப்போர்ட் பண்ற மாரி நெறைய இதெல்லாம் வந்து வந்தாங்க. போக போக பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அவங்களோட கேரக்டர் வந்து அந்த இதில வந்து எதுவுமே இல்லாத மாரி தான் வந்து தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட ட்ராக் வந்து வேற மாரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பத்தாததுக்கு இந்த சிவா வேற அந்த சக்திய லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவையில்லாத வேல பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சக்திக்கு என்னதான் வந்து சிவாவ பிடிக்கல அப்படின்னாலுமே நெறைய அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால அவனுமே வந்து என் ஆள் சொல்ற மாரி நான் பண்ண போறேன். இதுக்கப்புறமும் என்னோட வாழ்க்கை நான் மாத்திக்க போறேன். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போர்ஷன் வரும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகுற மாரி தான் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு இந்த கதையில இதெல்லாம்
தேவையில்லாத ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மேபி இந்த ஸ்டோரி அப்படியே லென்த்தாக இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரியை வந்து ஆட் பண்ணது பிடிச்சிருக்கா, இல்லை பிடிக்கல, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியப்பா வந்து சொல்லிட்டு போன ஐடியாவை ஃபாலோ பண்ணி நம்ம கயல் வந்து போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து எழில வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் எழில் என் பக்கத்திலேயே தான் இருந்திருக்காரு. ஆனால் நான் தான் அவரை வந்து கவனிக்கல. ஸோ இதுக்கப்புறமும் எழில வந்து நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். நீங்க வந்து எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எழில். இதுக்கப்புறமும் நான் உங்கள விட்டு என்னைக்குமே பிரியவே மாட்டேன். இப்பவே நான் உங்கள தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கயல் வந்து அங்கேருந்து கிளம்பிர்றாங்க. ஸோ போம்போது பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள அவ்ளோ சந்தோஷம். எழில பார்க்க போறோம். இவ்ளோ நாள் கழிச்சு அவர பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஆனந்தமா போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எழிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. எழில் வந்து தன்னோட மைண்ட் வாய்ஸ்குள்ள பேசுற மாரி வந்து நெறைய போர்ஷன்ஸ் காமிச்சிருந்தாங்க. இந்த மாரி "கயல உன்ன விட்டு நான் எங்கேயுமே வந்து போகல. எப்பயுமே நான் உன் கூட தான் கயல் இருக்கேன். நீ எத பத்தியும் நெனச்சு ஃபீல் பண்ணாத. கூடிய சீக்கிரத்திலேயே உன் எழில் உன்கிட்ட வந்து சேர்ந்துருவேன். என்னைக்குமே உன்ன நான் விட்டு போமாட்டேன். அது மட்டும் கிடையாது. உன்ன நான் என்னைக்குமே இழக்கவும் மாட்டேன். எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணத நான் நிறைவேத்துவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மைண்ட் வாய்ஸ்ல பேசுற மாரி காமிச்சிருப்பாங்க. ஐ திங்க் அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணு முழிக்கிற நேரம் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவர படுக்க வச்சே வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நம்ம எழில் வெளியில வந்து அதாவது சாரி, கண்ணு முழிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிவசங்கரிக்கு ஒரு பெரிய ஆப்பு வந்து விழுகும். ஏன்னா நம்ம கயலுக்கு வெளியில என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எதுவுமே நம்ம எழிலுக்கு தெரியாது. ஸோ சிவசங்கரிய கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற திமிர்ல வந்து பயங்கரமா வந்து ஆடிட்டா. இதுக்கப்புறமும் ஆடுறதுக்கு எதுவுமே இல்லாம ஒட்டுமொத்தமா ஜெயிலுக்குள்ள போய் உட்கார போறா. அதுதான் வந்து நடக்க போகுது. யார் யார் கயல பத்தி தப்பா பேசுனாங்களோ, அவங்க எல்லாருமே இப்ப பார்த்தீங்கன்னா, சிவசங்கரிய பத்தி ரொம்ப கேவலமா பேசப் போறாங்க. பத்தாததுக்கு அந்த கௌதம், அவனுக்கெல்லாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர தரமான செருப்படி காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, "இதுதான்டா சாக்கு, நம்ம கயல பழிவாங்கியே ஆகணும்" அப்படின்னு சிவசங்கரி கூட கை கோத்துட்டு இப்படி கேவலமான விஷயத்தையும் பண்ணியிருக்கா. பத்தாததுக்கு இப்போ சக்திய பார்த்தீங்கன்னா, டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படி கயல வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்து செட் ஆகுற ஆளா இருக்கணும், ப்ளஸ் தனக்கு கீழ அடங்கி இருக்கிற ஆளா இருக்கணும் அப்படின்னு நெனச்சாரோ, அதே மாதிரி இப்ப சக்தியையுமே வந்து மாத்தணும். சக்தியையும் என் கூட இருக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த கௌதம். ஸோ, அதனால ஹாஸ்பிட்டல்ல நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருப்பாங்க. நல்ல ரெக்கமெண்டேஷன்ல தான் வேலைக்கு போயிருப்பாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த சக்தி வந்து இந்த கௌதம பத்தி சரியா புரிஞ்சுக்காம ரொம்பவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் இந்த கௌதம் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல நம்ம சக்திய ரொம்பவே டார்ச்சர் தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. நெறைய வேல குடுக்குறது, தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போ சொல்றது, இந்த மாரி நெறைய பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த டார்ச்சரே நம்ம சக்திக்கு தாங்க முடியாம தான் இருக்கு. ஸோ எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சக்திய வந்து டார்ச்சர் பண்ணத நம்ம சிவா தான் வந்து கேட்க போறாரு. அப்படிங்கிற மாரி வந்து தோணுது. ஏன்னா, அப்பதான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு லவ் சீன் வந்து செட் ஆகும். அந்த மாரி தான் வந்து கொண்டு வர போறாங்க போல இருக்கு. அப்படி அந்த லவ் சீன் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் அடுத்தடுத்து வந்து வரப்போகுது போல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சீரியல்ல அடுத்து நெறைய ட்விஸ்ட்டான விஷயங்கள் மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போ எழில் வந்து கண்ணு முழிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பாலு வெளியில வந்துருவாரு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எழில பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து ஆனந்திய லவ் பண்றாரு இல்லையா? ஸோ வேற வழி கிடையாது. அவங்க 2 பேரையும் தான் பேரா போடணும் அப்படின்னு முடிவு ஆயிருச்சு. அதனால ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஆனந்திய பார்க்கும்போது நம்ம பாலு சொல்லியிருப்பாரு. அவர் உங்க மாமான்னு தெரிஞ்சிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். அவரே வந்து என்கிட்ட கோவப்பட்டா கூட நான் பொறுமையா தான் போயிருப்பேன். அட்லீஸ்ட் உனக்காகவாவது அவர்கிட்ட இறங்கி போய் நான் எல்லாத்தையுமே பேசி முடிச்சு சரி பண்ணியிருப்பேன். ஆனா எனக்கு அது எதுவுமே தெரியாததுனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனைய நான் வந்து சரி பண்ணிருவேன். அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பாலு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த மாரி கண்டிப்பா எழில் முழிச்சதுக்கப்புறம் நம்ம பாலு வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால தான் வந்து இந்த மாரிலாம் ஆயிருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலு கேட்பாரு. ஸோ எழிலுமே பார்த்தீங்க அப்படின்னா, சரி இதுக்கு மேல நம்ம கோவப்பட்டு என்ன பண்ண போறோம்? கோவப்படுறதுனால எதுவுமே இல்ல. இவ்ளோ நாள் நான் கையில பிரிஞ்சு இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் என்னால என் கையில பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு பாலுவ வந்து மன்னிச்சிட போறாரு. ஸோ இந்த சந்தோஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாலுவுக்கும், ஆனந்திக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு தான் தோணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விக்னேஷ் வந்து எப்ப மாறப் போறான்னு தெரியல. வேதவள்ளி இருக்கிற வரைக்கும் விக்னேஷ் வந்து கண்டிப்பா மாறவே மாட்டான் அப்படிங்கிற மாரி தான் வந்து கதைய கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம விக்னேஷ் எவ்வளோதான் மாறி வந்தாலுமே இந்த வேதவள்ளி மாறவே விட மாட்டேங்கிறா. ஏன்னா தேவியை பிடிக்காது. அதுதான் ஒரே காரணம். ப்ளஸ் கயல் குடும்பத்தை வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்க ஏழைங்க, காசு இல்லாதவங்க அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இந்த வேதவள்ளி ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவளுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆப்பு வச்சு, அவளையுமே வாயை மூட வச்சு, தேவியா தான் மருமக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்துக்க போறாங்க. ஸோ இது எல்லாமே தான் அடுத்தடுத்த கட்டத்தில ஒண்ணொண்ணா வந்து நடக்க போகுதுங்க. எது எப்படியோ ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சீக்கிரமா இத வந்து கம்ப்ளீட் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நடக்க போற நிறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.